இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் வாங்கியதன் அந்த நற்செய்தி இன்று நாம் படிக்கிறோம். உண்மையிலே ஞானஸ்நானம் என்பது என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? சரி, கங்காவிலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அப்படியா? கங்கையிலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறதா? ஆமாம், அது வேற என்ன பாருங்க. கங்கையிலே ஸ்நானம் பண்ணுகிறார்கள். காசிக்கே யாத்திரை சென்று அங்கே இருக்கிற கங்கையிலே ஸ்நானம் செய்கிறார்கள். அவர்கள் சொல்வதென்ன? அங்கே என்ன கிடைக்கிறது அவர்களுக்கு? அங்கே ஸ்நானம் செய்கிறவர்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. அதுதான் இந்து முறைமை கற்றுக் கொடுக்கிறது. ஆமா, அங்கே ஆகம விதிகள் எல்லாம் நிறைய இருக்குது தானே. சரி, அப்போ அவர்களுக்கு அந்த சாங்கியங்கள் அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. அங்கே ஜென்ம பாவம், கர்ம பாவம் அங்கே நீக்கப்படுகிறது. நம்ம வருகிற ஞானஸ்நானத்திற்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்ன? இதே தண்ணீரில் மூழ்குவது, அங்கே கர்ம பாவம் களையப்படுகிறது. அங்கே என்ன உண்டாகிறது? ஞானம் கிடைக்கிறது, புண்ணியம் சேர்கிறது, பாவம் களையப்படுகிறது. அப்போ அவர்களுக்கு சொர்க்கம் போக வழி கிடைக்கிறது இந்த ஸ்நானம். அப்ப அதை என்ன சொல்வது? ஞானம் கிடைக்கிறதா? அது ஞானஸ்நானம். நாமும் என்ன செய்கிறோம்? ஞானஸ்நானம் வாங்கும் பொழுது இதே கருத்துக்கள் தான் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. இவைகள் தான் நமக்கும் நடக்கிறது. ஆக ரெண்டும் ஒண்ணு. அப்படியா? ரெண்டும் ஒண்ணா? இன்னும் இயேசு கிறிஸ்து அவர்கள் கங்கையிலே ஸ்நானம் பெறுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த யோர்தானிலே ஸ்நானம் பெறுகிறார். ரெண்டும் ஒண்ணா? அது எப்படிப்பா ரெண்டு ஒண்ணு? அப்ப என்ன வித்தியாசம்? படிக்கலாமா? மற்ற எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 வசனங்கள் 13-17. இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். காசிக்கு யாத்திரை செய்வதை போல, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு காசிக்கு செல்வதை போல நம்ம பார்க்கிறது என்ன? யோவானிடம் அவர் வருகிறார். எங்கிருந்து? கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு அவர் வருகிறார். பாருங்க அங்க, ஏன்னா அந்த இடம் ஸ்பெசிஃபைடா கொடுக்கப்படுகிறது, அந்த இடம் யோர்தான். அப்போ யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவர், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். ஏன் தடுத்தார்? இரண்டால் அவர் இயேசுவை தெரிந்திருந்தார். இயேசு இப்படி இந்த நேரத்தில் வருவதற்கு முன்பே அவர் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது தன்னுடைய ஞானஸ்நானம் என்பது என்ன என்பதை மக்களுக்கு சொல்லி இருந்தார். நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், அதிலிருந்து மனம் திரும்ப அடையாளம் அதுதான். ஏனென்றால் அவர்கள் வந்தவர்களை என்ன செய்தார்கள்? பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் யோவானிடம் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ இப்ப இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அப்போ அவர் சொன்னார் இல்லையா, நான் கொடுக்கிறது நீரினால் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருபவர் ஆவியினாலும் நெருப்பினாலும் கொடுப்பார் என்று சொன்னார். அப்போ தண்ணீர் ஞானஸ்நானம் போலல்ல, அந்த ஞானஸ்நானம் வேறு என்று வேறுபடுத்தி காண்பித்தார். அப்போ உண்மையான ஞானஸ்நானம் என்பது என்ன? ஆவியினாலும் நெருப்பினாலும் பெறுவது, அதுதான் ஞானஸ்நானமாக இருக்கிறது. அப்ப தண்ணீர் என்பது மனம் திரும்புதலின் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது. அவ்வளவுதான். ரைட். அப்போ இங்கே ஒரு முற்றுப்புள்ளி வந்து விட்டது நமக்கு. கங்காவுக்கும் நம்முடைய ஞானஸ்நானத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சரிங்க, நம்ம நிறைய பேர் ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறோம். ஆவியை பெற்று இருக்கிறோமா? இறைவனின் அந்த வானம் திறந்து, ஐயோ நீதான்பா என் பையன், என் பிள்ளை என்று சொல்கிற அந்த குரலை நாம் கேட்டிருக்கிறோமா? இது ரெண்டும் கேட்கவில்லை என்றால் கங்கையிலே பெறுகிற ஞானஸ்நானத்துக்கு நாம் பெறுகிற ஞானஸ்நானத்துக்கு வித்தியாசம் இல்லை. ஐயோ நான் ஞானஸ்நானம் வாங்கியிருக்கிறேனே, அப்படிலாம் நாங்கள் எதுவும் கேட்டது இல்லையே, புறாலாம் அப்படி இறங்கி வந்த மாதிரி எதுவும் இல்லையே, அப்போ நீ என்ன ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற? இதை யோசிக்கதான் இந்த வாசகம் வருகிறது. பாருங்க, இப்போ இவர் தடுக்கிறார். இவர் என்ன சொல்லிட்டாரு? உங்களிடையே நிற்கிறார், எனக்கு பின் வருபவர் ஆவியினாலும் நெருப்பினாலும் கொடுப்பவர் உங்களிடையே நிற்கிறார். அவருடைய செருப்பு, அந்த மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதி இல்லாதவன் என்று சொன்னவர் இப்பொழுது அவர் வந்து இவரிடம் நின்று எனக்கு நீ ஞானஸ்நானம் கொடுப்பா அப்படின்னு சொன்னா இவர் எப்படி ஒத்துப்பார்? ஐயா என்னையா இது? பாருங்க, இதே மாதிரி ஒருத்தர் மறுத்து இருக்கிறார். இயேசு பாதங்களை கழுவும் போது பீட்டர் சொன்னார், ஐயா நீரா என் பாதங்களை கழுவுவது என்று சொன்னார். இப்போ அவர் சொன்னது இவர் சொன்னது ஒண்ணா? இல்ல. அந்த ஞானஸ்நானமும் நாம் அதாவது உண்மையான ஞானஸ்நானமும் ஒண்ணா? இல்ல. ஏன் ஒண்ணும் இல்ல? அவர் ஏன் சொன்னாரு ஐயா நீரா என் பாதங்களை கழுவுவது? ஏன் நான் கழுகல, நான் என்னோட பங்கு இல்லை அப்படின்னாரு. பங்கு இல்லையா? ஐயோ, பங்கு வாங்குறதுக்கு தானே 3 வருஷமா உங்க பின்னால சுத்திட்டு இருக்கிறேன், எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று நான் கேட்டேனே, இப்ப என்ன திடீர்னு நீங்க இல்லைங்கிறீங்க? ஏன்? கழுகுனா தரேன், உடம்பே கழுகுங்கப்பா, எனக்கு பங்கு வேணும். என்ன பங்கு? இந்த உலகத்தில் ஆண்டவர் ஆட்சி செய்ய போகிறார் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள் இல்லையா? அப்போ அந்த அரசுரிமையில் பங்கு வேண்டும். அப்போ ராயப்பர் அந்த பேதுருவோட எண்ணமாக இருந்தது என்ன? இந்த உலகமும் அவை சார்ந்தவைகளும் அவற்றில் எனக்கு பங்கு வேண்டும். உம்மோட சும்மா ஒன்றும் சுத்தல. அப்போ அவர் தடுத்தது அதற்காகத்தான். ஐயா இவர் அப்படி அல்ல, இவர் தாட்சியின் உருவமாக
கடவுளின் மகன் அவர், இவர் என்னிடமா என்று கேட்கிற அந்த யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம். பாருங்க, ஞானத்தில் வலிமை வாய்ந்தவராக இருந்தார். அதனால்தான் ஓப்பனா அவரு அங்க வந்த பரிசேயரையும் சதுசேயரையும் ஆளுநர்களையும் படை வீரர்களையும் அவர் விரியன்பாம்பு குட்டிகளே என்று திட்ட ஆரம்பித்ததை பார்க்கிறோம். ஒருத்தன் எதிர்த்து பேசலையே அவரை. பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு பாருங்க, அதுதான் அந்த ஞானத்தை அவர் பெற்றிருந்தார். மேற்கொண்டு ஞானம் என்ன, அவர் சொன்ன அந்த அடையாளம் என்ன, அந்த அடையாளத்தை அவர் இங்கே பார்க்கிறார். பாருங்க என்ன சொல்றாரு ஆண்டவர், சொல்றாரு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவது அதுதான் முறை என பதில் அளித்தார். கடவுளுக்கு ஏற்புடையவை என்பது என்ன? கடவுள் நிறைய முறைமைகளை கொடுத்திருந்தார். அந்த முறைமைகளை எல்லாம் கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவற்றை நிறைவு செய்த பின்புதான் புதிய உடன்படிக்கையை, புதிய முறைமையை அவர் கொடுத்தார். ரைட். அப்ப அவர் முதல்ல எல்லாத்தையும் ஏத்துக்கணும். அவர் மனிதனாக மனிதனுக்கு கடவுள் கொடுத்த அந்த முறைமைகளை அவர் தன்னில் நிறைவேற்றி அதுக்கப்புறம் தான் அவர் புதிய முறைமைகளை கொடுத்தார். அப்போ அந்த முறைமைகளை விட்டுவிட்டு புதிய முறைமைகளுக்குள் நாம் தாவவில்லை என்றால், புதிய முறைமைகளுக்குள் நுழையவில்லை என்றால், அப்ப கிறிஸ்து கொடுக்கும் அந்த நெருப்பினாலும் ஆவினாலும் என்ற ஞானஸ்நானம் அதையே நாம் பெற முடியுமா? பெற முடியாது. பாருங்க, கங்கையிலே என்ன செய்கிறார்கள்? அஸ்தியை கொண்டு போய் கரைக்கிறார்கள். ஏன்? மேல போகணும் அப்படின்றதுனால அது புனித நீர். பாருங்க, இன்னைக்கு அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம். யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? எருசலேமின் கிழக்கு வாசல் வழியே மெசியா வருவார் என்ற நம்பிக்கை உண்டு இல்லையா? அதான் வேதாகமம் சொல்லுகிறது. நமக்கு தெரியும், ஒரு 2ஆம் முறையாக வரப்போகிறார். முதல் முறையும் அவர் அந்த கிழக்கு வாசல் வழியே வந்து விட்டார். ஆனால் அங்கே அது இப்போது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த செவர் மூடி இருக்குது. அப்போ அவரோட நம்பிக்கை என்ன? மெசியா வரும்பொழுது எங்களை மீட்க வேண்டும் என்று தாங்கள் இறந்தவர்கள் எல்லாம் அங்கே கல்லறை அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடம் பூரா கல்லறையாக இருக்கிறது. நமக்கு நல்லா தெரியும், நம்ம போனவங்களுக்கு தெரியும், அதை நம்ம வீடியோல எல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஃபுல்லாக கல்லறையாக இருக்கும். என்ன நம்பிக்கை? கங்கையிலே அஸ்தியை கரைப்பதும் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்துவை அறியாததனால் இந்த காரியங்கள் எல்லாம் முழுமை பெறாமல் அப்படியே இருக்கிறதை பார்க்கிறோம். ரைட். அப்போ நாம இதே மாதிரி அஸ்தியை கொண்டு போய் கரைக்கணுமா? இல்லை நாம இந்த நம்பிக்கையில தான் நம்ம அடக்கப்படணுமா? இல்லையே. நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன? நாம் இறந்ததும் வேற்றுரு பெறுகிறோம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எதனால் இது வந்தது? இந்த நம்பிக்கையின் ஆழம் என்ன? அப்போ கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தை பெற்றவர்களுக்கு இந்த நம்பிக்கையின் ஆழம் வருகிறது. ஆகவே புலம்ப மாட்டார்கள் அவர்கள். இறப்புக்காக பயப்படுவதில்லை. ஏனென்றால் புதிய வாழ்க்கை, புதிய முறைக்குள், நிச்சய வாழ்க்கை ஏற்கனவே பெற்றுவிட்டோம், புதிய முறைமைக்குள் நாம் புகுந்து போகிறோம். இதுதான் உண்மை. ரைட். பாருங்க, இன்னைக்கு மேற்கொண்டு என்ன நடக்குது? ஆகவேதான் அவர் அதை சொல்ற, அந்த முறைமையெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்ற. ஏன்னா அந்த முறைமையை தன்னில் நிறைவேற்றினார். ஏனென்றால் கடவுள் உடன்படிக்கை செய்திருந்தார் ஆபிரகாமோடும். அதே உடன்படிக்கை மோயிசனில் அவர்கள் நிறைவேற்றும்படி செய்தார். ஏனென்றால் அவர்கள் எகிப்திலே பிறந்த அந்த உடன்படிக்கை விட்டு போய்விட்டார்கள். அந்த சுன்னத் இரத்த உடன்படிக்கை அவர்கள் விட்டு போயிடுச்சு. 400 வருஷமாக அவர்கள் அந்த உடன்படிக்கை செய்யல. பாருங்க, அதுக்கப்புறம் கடவுள் அவர்களை மீட்டு கொண்டு அவர்களை வனாந்திரத்தில் நடத்திய பொழுது 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோட உடன்படிக்கை செய்யணும். ஏன்னா நீங்க என்னோட உடன்படிக்கை செய்யணும். ஏன்னா நீங்க எப்படி வந்தீங்க? அடிமையா இருந்தீங்க. உங்களெல்லாம் நான் இப்படிலாம் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லை நான் யாருன்னு? ஆமா, நீர் தான் என்னுடைய கடவுள். அப்போ நீங்க என்னோட உடன்படிக்கை செய்யுங்க. பாவத்தில் விழாதபடிக்கும் என்னுடைய பேச்சை கேட்பேன் என்றும் என்னோடு உடன்படிக்கை செய்யுங்க. ஆகவே அவர்கள் ரத்தம் சிந்தினார்கள். அவருடைய நினைத்தோர்கள் வெட்டப்பட்டது, ரத்தம் சிந்தியது. அங்கே ரத்த உடன்படிக்கை ஏற்பட்டதை பார்க்கிறோம். ரைட். 7 நாள் இங்கே உட்காருங்க, டென்ட் அடிங்கன்னு சொல்லி கடவுள் அவங்கள அங்கேயே உட்கார வச்சு குணமான பிறகு அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு உடன்படிக்கையை மோயிசனுக்கு இஸ்ராயல் மக்கள் முழுவதும், ஆண்கள் மக்கள் அனைவரும் செய்தார்கள். இது உடன்படிக்கை, ஞானஸ்தானம் அல்ல. ஆகவே தான் பவுல் இதை ஒரு டூலா எடுத்துக்கிட்டார். அப்போ அது உடன்படிக்கை. கிறிஸ்து என்பவர் புதிய உடன்படிக்கை செய்து விட்டார். எங்கே? ராபோஜனத்திலே தன் ரத்தத்தை சிந்தி, நீ ரத்தம் சிந்தாத, நான் என்னுடைய ரத்தத்தை சிந்துகிறேன், என்னுடைய அடையாளம் இதோ, என்னுடைய உடன்படிக்கையின் அடையாளம் என்று சொல்லி அன்றிரவே அவர் ரத்தத்தை சிந்துகிறதை பார்க்கணும். அடுத்த நாளில் ஒரு ரத்தத்தை முழுவதுமாக சிந்தினதை பார்க்கணும். ஆகவே இரத்த உடன்படிக்கை அவர் செய்தார், நாம் இப்பொழுது செய்யவில்லை. ரைட் தானே? அப்போ புதிய உடன்படிக்கை ஒன்று செய்து விட்டார். அப்போ பழைய உடன்படிக்கையை தன்னில் நிறைவேற்றினார். அதனால தான் 8ஆம் நாளில் அவர் கோயிலில் காணிக்கையாக கொடுக்கப்பட்ட பொழுது அங்கே என்ன செய்கிறது? அங்கே அந்த முறைமை நிறைவேற்றப்படுகிறது. விருத்த சேதனம் அவருக்கு செய்யப்பட்டது. இன்று பாருங்க, பாவமல்லாத ஒருவர் அங்கே பாவங்கள் அறிக்கையிடப்பட்டு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிற இடத்திற்குள் நுழைகிறார். யோவானுக்கு தெரிகிறது,
இவர் கணவன் மனைவி உறவினால் உண்டான மனிதர் அல்ல, இவர் பரிசுத்தாவின் ஏவுதலால் உண்டானவர். ஆகவே இவருடைய ஜென்ம பாவமும் இல்லை, எந்த பாவமும் இல்லை. உமக்கு எதுக்கு ஞானஸ்நானம்? நியாயமான கேள்வி தானே? அப்படிதான் கேட்கு. ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன? முறைமைகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்கிறார். அப்போ இந்த முறைமைகள் நிறைவேற்றப்படுகின்றன. ஆகவே தான் அவர் இங்கேருந்து காசிக்கு போற மாதிரி அவர் கலிலேயாவிலிருந்து கிளம்பி யோர்தானுக்கு வந்து அந்த யோர்தானிலே ஞானஸ்நானம் பெறுகிறார். என்ன இம்பார்ட்டன்ஸ் யோர்தான்? முறைமையை நிறைவேற்றுகிறார். நம்ம தெரியும் இல்லையா, அந்த யோர்தானை அவர்கள் கடந்தார்கள். அப்போ அந்த ஷக்கினா இயேசு கிறிஸ்தான் என்று நம்ம பார்த்தோம். அப்போ அந்த யோர்தானுக்கு தான் பின்னால் என்ன நடந்தது? எலிசேயு காலத்திலே நாமான் என்ற ஒரு குஷ்டரோகி, அவர் யாரு? அவர் சிரியா தேசத்தின் படை தளபதி. அவர் வருகிறார். அவர் வந்து குணம் பெற்று செல்லக்கூடிய அந்த ஒரு காரியத்தில் 2 சாமுவேல்ல நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் எங்கே வந்து முங்க வேண்டி இருந்தது? யோர்தானில் போய் முங்க சொல்கிறார். எலிசேயு போய் 7 முறை முங்கு அப்படின்னு சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? யோர்தான், நான் சிரியாவிலேருந்து வர்றேன், அங்கே பர்பார் என்ன பெரிய நதி இருக்குது, அப்படி இன்னொரு பெரிய நதி இருக்குது, 2 நதியும் யோர்தானோட பெரிய நதி, எங்கள் ஊரில் உள்ள குளத்துல நாங்கள் முங்க முடியாது, அது என்ன இங்கே வந்து யோர்தான் நல்லா முங்குறது அப்படின்னாரு. அப்போது அவர் கூட இருந்தவங்க அவருக்கு அறிவுரை சொன்னாங்க, வேற எதுவும் செய்ய சொல்லல, உடம்பு பூரா குஷ்டம் உங்களுக்கு, யோர்தான்னா குளிச்சுட்டு போக வேண்டியது தானே, சொல்றதை செய்வோமே, அவர் இறை மனிதர் தானே, சரி முங்குவோம். 7 முறை முங்கினார். அவருடைய சரீரம், உடல் என்ன ஆயிடுச்சு? குழந்தையின் சரீரம் போல மிருதுவாக மாறினது. பாருங்க, ஞானஸ்நானத்தை பார்க்கிறோம் இல்ல, அந்த பாவத்தின், அந்த காலத்தில் சொல்லப்பட்டதுன்னா பாவத்தின் அந்த முஸ்தாய்ப்பு, அந்த முத்திய அந்த ஒரு தன்மைதான குஷ்டரோகமாக பார்க்கப்பட்டது. அவைகள் யோர்தானில் முங்குவதால் கழுவப்பட்டது. பாருங்க, கங்காவில் முங்குனதுனால அப்படி கழுவப்படுகிறதாக ஐதீகமாக இருக்கிறது. அதான் நம்பிக்கை. பாருங்க, இப்ப யோர்தானில் இவர் முங்க வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. சரிங்க, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் முறைமையை நிறைவேற்றினார் என்று மட்டும் நம்ம பார்க்கிறோம். சரி, இதை பார்ப்போம். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இந்த யோர்தானில் யாராவது போய் குளிக்க வேண்டி இருக்குதா? அப்படி செஞ்சிருந்தா, யோர்தானில் முங்கினால்தான் ஞானஸ்நானம் என்று சொல்லி இருந்தா, இந்த உலகத்துல எத்தனை பேர் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும்? எல்லாருமே யோர்தானுக்கு போய் தான் பண்ண முடியுமா? இங்கே தோமா வந்தாரு, எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாற்றி இருக்கிறார், வாங்க எல்லாம் யோர்தானுக்கு போய் எல்லாம் ஒரு தடவை ஞானஸ்நானம் எடுத்து வரணும்னா போயிருந்திருக்க முடியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னால இப்பவே நினைச்சா போக முடிகிறது இல்லை, அப்படிதானே? அப்போ அது ஒரு முறைமையாக இருக்கிறதே ஒளிந்து. அதனால தான் பாருங்க, அந்த யோர்தானிலிருந்து வெளியேறிய பின் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இல்லை, யோர்தானிலே இறங்கியிருப்பார். ரைட்? பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இதே மாதிரி நாமான் வந்த மாதிரி அங்கே பிலிப்பு ஒரு அந்த அசிஸ்டன்ட் இருக்கிறார் இல்லையா, இவரோட அசிஸ்டன்ட், பீட்டருடைய அசிஸ்டன்ட் பிலிப்பு, அவருக்கு பரிசுத்த சொல்றாரு, ஓடு, இங்க எருசலேமிலிருந்து காசாவுக்கு போகிற அந்த நெடுஞ்சாலை, அதை நோக்கி ஓடு. வேகமாக ஓடுகிறார். அங்கே ஒருவர், யாராக? அன்னகன், இந்த எத்தியோப்பிய அந்த நாட்டினுடைய அந்த நிதி அமைச்சர், அவர் வந்து எருசலேம் தேவாலயத்தை தரிசித்து விட்டு திரும்பி போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய அந்த வாசகத்தை படித்துக் கொண்டே போகிறார். இவர் வேகமாக ஓடி, சினிமாவில் பார்ப்பது போல வேகமாக ஓடி, புரியுதான்னு கேட்கிறார். எடுத்து சொன்னாதாம புரியும், வா வந்து உட்கார், வந்து அவரை உட்கார வச்சு எல்லாம் இவர் விளக்க சொல்ல, அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாரு? ஐயா, நான் ஞானஸ்நானம் வாங்கிக்கிறேன்யா அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சிடுச்சு. அப்போ இங்கே தண்ணி இருக்கு, இங்கே வாங்கிடுவோமே. பிலிப் என்ன சொல்லியிருக்கணும்? வா யோர்தானுக்கு வா, யோர்தானில் போய் ஞானஸ்நானம் வாங்கணும் அப்படின்னு சொன்னார். இன்னும் அங்கே இருந்து தண்ணி அங்கே ஞானஸ்நானம் ஆயிடுச்சு. பாருங்க, எப்படி யோர்தான் என்ற அந்த முறைமை கலைந்து போய்விட்டது இல்லையா? அதுக்கப்புறம் பீட்டர், அப்புறம் அந்த அப்போஸ்தலர்கள் பெந்தெகோஸ்தே நாளிலே பல பேருக்கு 3000 பேர் மனம் திரும்பினார்கள். 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. எல்லாம் யோர்தானுக்கு கூட்டிட்டு போய் கொடுத்தாங்கன்னா இன்னும் இல்லை. அப்போ இது முறைமை மாறிவிட்டது. அப்போ இந்த ஞானஸ்நானத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஞானஸ்நானம் என்பது ஒரு கழுவுதல். அந்த கழுவுதலில் என்ன நடக்கிறது? கங்கையிலே என்ன நடக்கிறதோ அதே போன்ற ஒரு கழுவுதல் நடக்கிறது. ஆனால் உண்மையிலேயே ஞானஸ்நானத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா? அப்படியா? இல்லையே. ஏன்? பாருங்க, உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தாம் மீது வருவதையும் இயேசு கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாமும் ஞானஸ்நானம் வாங்குறோம். ஏன் நமக்கு புறா வடிவில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதில்லை? ஏன் நாம் வாங்கும் பொழுது
வானம் திறப்பதில்லை, ஏன் அந்த மாதிரி ஒரு குரல் கேட்கறதில்லை, இவன் அன்பார்ந்த மகன் என்று சொல்வதில்லையே, யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, இல்லையே, ஏன்? அப்போ இங்க வித்தியாசப்படுகிறது தானே. யோவான் அளித்திர அந்த ஞானஸ்நானத்திற்கும் கங்கையில் கொடுக்கப்படுகிற அந்த ஸ்நானத்திற்கும் கிறிஸ்து வாங்குகிற ஞானஸ்நானத்துக்கும் வித்தியாசம் வந்து விட்டது. வானம் திறக்கிறது, அங்கே ஒரு சர்டிபிகேட் கொடுக்கப்படுகிறது, அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். பாருங்க, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். இப்படி நடக்குதா? இல்லையே. அப்ப நம்ம யாரோட யாரா இருக்கிறோம்? நமக்கு தெரியுது தானே. ஆமா, பாருங்க, யாரோட யாரா இருக்கிறோம் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இப்படி நமக்கு நடப்பதில்லை? ஒரு நல்ல கிறிஸ்தவன் இதை யோசிப்பான், ஏன் எனக்கு இது இப்படி நடக்கிறது இல்லை? ரைட். பாருங்க, இவருடைய முக்கியத்துவம் என்ன? இதை நம்ம முதல் வாசகத்தில் படிச்சுட்டு இதனுடைய சரியான விளக்கத்திற்கு நம்ம வரலாம். முதல் வாசகம் இசையா 42, 1-6, 1-4, 6-4. இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரல் இடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரல் ஒலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார். இதுதான் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். உலகில் நீதியை நிலைநாட்டுவது எப்போ? இரண்டாம் வருகையில தான் அது முடியும். அவர் முதல் வருகையில் வந்தார், நீதியை நிலைநாட்டிட்டாரா? இல்லை, இல்லை. அப்போ நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார். Yes, seated at the right hand of the Father and he is interceding for us. நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவனை நம்ம பார்க்கிறோம். எப்போ? அவர் இறங்கி போ அப்படின்னு சொல்லும் பொழுது இறங்கி வருவார் இரண்டாம் வருகையில். அதுவரை அவர் சோர்வடையார். உட்கார், உன் பகைவரை நம் கால்மனையாக்கும் வரை என் வலது பக்கத்தில் உட்கார்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதான் நீதி. கடவுள் அரசராக இருக்கிறார் இல்லையா? அந்த நீதி பராபரர் அந்த இரண்டாம் வருகையிலே அந்த நீதியை நிலைநாட்டுவார். வந்து இங்கே அமர்ந்து ஆட்சியில் உட்கார போகிறார். அதுவரை சோர்வடையார். அப்ப இது லாங் ப்ராசஸ் பத்தி இங்க சொல்லியிருக்கு. முதல் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இருக்கிற இந்த நீண்ட இந்த 2000 வருட இந்த காலம் சோர்வடையாத காலமாக அவர் உட்கார்ந்து இருக்கிறார். பாருங்க, அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். வெயிட்டிங். அவர் அந்நீதியை நிலைநாட்டுவதற்காக உலகம் காத்திருக்கிறது. பல தீவுகள் காத்திருக்கிறது. இதை நம்ம தெளிவா நிறைய இடத்துல படிச்சிருக்கிறோம். பல பதிவுகளிலே நம்ம இதை பார்த்திருக்கிறோம். வேதாகமத்தில் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சென்ற வார அந்த நிகழ்ச்சிகளில் நாம் பார்க்கிறோம். தூர நாட்டினர் எப்படி வந்து இயேசுவை வணங்குவார்கள் பிற்காலத்திலே. அதனுடைய துவக்கம் தான் அந்த ஞானிகள் வந்து வணங்கினது. கீழே தேசத்திலிருந்து வந்து வணங்குகிறதை பார்க்கிறோம். அதுதான் இன்னைக்கும் சொல்லுகிறதை பாருங்க. இது முக்கியமான வார்த்தை. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தடைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கடகடன் ஒரு 2 வார்த்தை இதுல அப்படியே மயங்கி அப்படி நிக்குது. அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் தானே. நமக்கு நிறைய பேருக்கு கொஸ்டின் வரும். வாட் இஸ் தட்? நெறிந்த நாணலை முறியார். வாட் இஸ் தட்? மங்கி எரியும் திரியை அணையார். இதான் முதல் வருகையில் இயேசு கிறிஸ்து செஞ்சது. அதை தான் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார். ஆகவேதான் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையாமல் இருக்கிறார். பாருங்க, அங்கே நிறைய காரியங்கள் நடந்தது. நெறிந்த நாணல். அப்போ நிறைய பாவம் செய்து அப்படியே நொந்து என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம இயேசு கிறிஸ்துவிடம் தஞ்சம் அடையும் பொழுது என்னவாக இருக்கிறோம்? நெறிந்த நாணல் இல்லையா? நாணல் என்பது காற்றடிச்சா அப்படியும் இப்படியும் ஓடுறது. இந்த உலகத்தின் ஓட்டங்களுக்கு ஏற்றபோது நம்முடைய வாழ்க்கை அங்கே இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நெறிந்து போயிருக்கிறோம் பல பேர். அழுக கடவுள்னால போய், என்ன எதுவும் முடியலையா, அவன் ஏமாத்துறான், இவன் ஏமாத்துறான், என்னாலையும் பாவம் செய்யாம இருக்க முடியல, நானும் பல பேரை ஏமாத்துறேன், என்னதான் இதுக்கு, நான் பல பாவங்களை செய்து விட்டேன், என்னால் வெளிவரவே முடியவில்லை, பல காரியங்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், என்னால் வெளிவர முடியவில்லை, இக்கட்டில் மாட்டியிருக்கிறேன், வெளிவர முடியவில்லை. அப்படிதான் இயேசு கிறிஸ்து முன்னால ஒரு விபச்சாரிய கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. எல்லாரும் அடிக்கிறது ரெடி, மாட்டிக்கிட்டா, வேற வழி இல்லை. இப்போ நெறிந்த நாணலாக இருக்கிறார். வெறும் நாணல் இல்ல, நெரிக்கப்பட்ட நாணலாக இருக்கிறார். அவள் விட்டா கல்லடிக்கவா வேணாமா, அடின்னா எல்லாரும் அடிச்சு அங்கே கொல்ல போறாங்க. அந்த நேரத்தில் அவர் கொடுத்த விடுதலை பாருங்க. அதனால்தான் நெறிந்த நாணலை அவர் முறியார். அவர் ஒடிச்சு போடல,
அந்த விபச்சாரிய என்ன செய்யறாரு, ஒவ்வொரு அந்த விபச்சாரிக்கு விமோசனம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்ன, இனிமே பாவம் செய்யாத போ அப்படின்னு சொல்ற அந்த விமோசனத்தை பார்க்கிறோம். சாகடிக்க விடல, போ இனிமே பாவம் செய்யாத. இதுதான் இந்த 2000 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இனிமே பாவம் செய்யாத. 2000 வருஷமா இதான் நடக்குது. இனிமே பாவம் செய்யாத. நீ எங்கேயோ மாட்டிட்டு இருக்க, எப்படியே பண்ணிட்டு இருக்க, இப்ப எங்கிட்ட வந்துட்டல்ல, இனிமே பாவம் செய்யாத. தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எதை கொண்டு வருகிறது? விடுதலையை கொண்டு வருகிறது. ஆகவே கடவுள் நம்மை தண்டிக்க வரவில்லை முதல் வருகையிலே. ஆனால் இரண்டாம் வருகை தண்டனைக்குரிய காலமாக நீதியை நிலைநாட்ட வருவார். பாவிகளுக்கு தண்டனையும் நல்லவர்களுக்கு விமோசனமும் அங்கே உண்டாகிறார். அப்போ இப்ப இடைப்பட்ட காலத்துல இந்த நெறிந்த நாணலே அவர் முறியார். இன்னை வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்குது. அந்த விபச்சாரிக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரம், பல குஷ்டரோகிகளை அவர் மன்னித்த பொழுதும், நோய்களை குணமாக்கிய பொழுதும், சூம்பிய கையை குணம், இப்படியெல்லாம் அவர் சொன்ன பொழுதும் அவர் சொன்ன வார்த்தை என்ன? இனிமேல் பாவம் செய்யாதே போ. இதுதான் முதல் வருகை. இதுதான் கிறிஸ்துவனுடைய இரக்கம், கடவுள் காட்டிய இரக்கம் இந்த உலகத்தின் மேல். இது இந்த குறிப்பிட்ட இந்த இடைக்காலத்தில் மட்டுமே இந்த இரக்கத்தின் காலமாக நாம் பார்க்கிறோம். இதில் தான் நாம் இருக்கிறோம். நாம் நெறிந்த நாணலாக இருக்கிறோம். அவர் நம்மை முறிக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, நம்ம செஞ்ச சில பாவங்களை ஒன்றுல ஜெயில இருந்திருக்கணும், இல்ல 4 பேர் நம்ம செவிலே அடிச்சிருக்கணும், இல்ல 4 பேர் நம்மளை அவமானப்படுத்தி இருக்கணும், இல்ல கோர்ட்ல ஏற்றி நம்மளை ஜெயில அடிச்சிருக்கலாம். விதவிதமாக நம்ம கையாண்டு இருக்கலாம். நம்முடைய பாவங்கள் அப்படிப்பட்டவை. ஆனால் கடவுள் அதுல இருந்து நம்ம தப்பிச்சு கூட்டு வந்து இருக்கிறாரு. தப்பிச்சு கூட்டு வந்து என்ன சொல்றாரு? ஜாக்கிரதை, இனிமே செய்யாத, நீ எண்ணில் நிலைத்திரு, நீ அந்த பக்கம் போகாத, நெறிந்த நாணலை முறியார். பாருங்க, இங்க அதுதான் சொல்றது. அடுத்தது, மங்கி எரியும் திரியை அணையார். உனக்கு திடீர்னு பூஸ்டப் ஆகுதுங்க. இயேசு, கடவுள், அது இது, அப்படி இப்படி இப்படி எல்லாம் ஓடுற வர்ற, திடீர்னு பார்த்தா புஷ்ஷுன்னு போயிடுது. ஒன்றும் இல்லை, அப்படியே என்னடா கோயிலுக்கு போல, கோயிலுக்கெல்லாம் போலங்க, ஜெபம்லாம் பண்றது இல்லைங்க, மறுபடியும் குடிக்க, மறுபடியும் நான் விபச்சாரம், மறுபடியும் ஆண்டவர் பார்க்கிறார். அவர் இதை அணைச்சிட்டோம், இதை நாசம், இது மோசம், அந்த கலையை எல்லாம் அகற்றி விடவா? இல்லை, அது வளரட்டும். அது அது களஞ்சியங்களில் நல்ல பயிர் சேர்க்கப்படும் பொழுது அது கட்டி வைக்கப்பட்டு எரிப்பதற்கு என்று ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை தான் நம்ம பார்க்கிறோம். உடனே ஒரு வெட்டுற குத்துற முடிறா என்று நம்ம முன் பல பாவிகள் பெருகி இருக்கிறதே பார்க்கிறோம். ஏன் விட்டு வைச்சிருக்கிறார் ஆண்டவர்? நீதியை நிலைநாட்ட ஒரு நாள் வரும். அதுவரையும் விட்டு வைக்கிறார். இதுல நிறைய பொருள் இருக்கு, நம்ம அதை பத்தி இப்ப பேச வேணாம். அப்போ நம்ம நினைக்க கூடாது, இருக்கிறாரா இல்லையா, பண்றாரா வைக்கிறாரா? இல்லை, அவர் இறக்கப்பட்டிருக்கிறார். அவன் திருந்துவதற்கான நாட்களை கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் அவனுக்காக நாம் வேண்டும் அந்த ஒரு திறமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது ஒரு பெரிய பேரு, இப்படி வேண்டுவதற்காக. பாருங்க, இப்படி அவர் பரிசேயர்களிடமும் சதுசேயர்களிடம் நடந்து கொண்டதை பார்க்கிறோம் இல்லையா? அவர் செய்த ஒவ்வொரு புண்ணியம், அந்த அந்த புதுமைகளின் பொழுதும் அவர்கள் வந்து முக்கி முனகி அவரை எப்படியாவது, ஏனென்றால் அவர் ஓய்வு நாளில் செய்தார். சூம்பிய கையின ஓய்வு நாளில் தான் கையை நீட்டு அப்படின்னு சொல்றாரு. அவர்களுக்கு வெறி கொண்டார்கள் அவர்கள் இல்லையா? 38 வருஷமா அந்த ஆட்டுக்குளத்தில் படித்து கொடுத்திருந்த அந்த முடக்குவாதனை கட்டிலை எடுத்துக்கொண்டு போப்பா என்று சொன்னார். ரைட். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அவரை எப்படி பிடித்து உதைக்கலாம் என்று அவர்கள் தீர்மானம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர் இயேசு நினைத்திருந்தா அவர்களை தண்டிச்சிருக்கலாம் இல்லையா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, இல்லை, விட்டுருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னாரு, இந்த தலைமுறை, இரண்டாம் வருகை, கிறிஸ்து வரும் வரை, உலகம் முடியும் வரை இந்த தலைமுறை ஓயாதுன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவின் பெயரை வைத்துக்கொண்டு, அதாவது சதுசேயர்களும் பதுசேயர்களும் யாரு? அவர்கள் மறைநூலை தெளிவாக கற்றுச் சேர்ந்தவர்கள், அதை வைத்துக்கொண்டு மக்களை ஆட்டி படைத்தவர்கள். இன்று நம்ம பார்க்கிறோம், அவர் சொன்னது இந்த தலைமுறை ஓயாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். இப்படி இல்லை, நான் தான், நீ யாரு பைபிள் நீ படிக்காத, நீ யாரு பிரசங்கம் பண்றதுக்கு, நீ யாரு ஜெபிக்கிறதுக்கு, நான் வந்துட்டேன்னா நீ அடங்கி உட்காரு, இப்படி சொல்ற பல பேரை நம்ம பார்க்கிறோமே. நமக்கு புரியும் யாருன்று. நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி, ஒவ்வொரு இடத்திலும் அப்படி நிறைய பேர் உண்டாகிறதை பார்க்கிறோம். அதுக்கு என்ன? அது அவர் அணையார். அது கொஞ்சம் கங்கு, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, திடீர்னு பத்திக்கும், திடீர்னு அப்படியே கங்கு அப்படிதான் இருக்கும், அணையாது. அவர் அணைக்கிறது இல்லை, விட்டு வைத்திருக்கிறார். நான் உன்னை என் ஆடுகளை மேய்க்க உன்னை ஆயனாக நியமித்தேன், நீ உன்னையே மேய்த்து கொண்டிருக்கிறாய். நேரம் வரும், நான் வந்து உன்னை நீக்கி விட்டு என் ஆடுகளை நான் நேரடியாக மேய்ப்பேன் அப்படின்னு சொல்ற தேவனை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவர் அந்த சதுசேயர்களையும் பதுசேயர்களையும் தண்டிக்கவில்லை.
ஆனால் அவர்களுக்கு சொன்னார், நீங்கள் தான் குருடா இருக்கிறீர்கள், நீங்கள் தான் குருடா இருக்கிறீர்கள் என்று சொன்ன இயேசுவை நம்ம பார்க்கிறோம். ரைட். நமக்கும் இந்த ஆர்வம் சில நேரங்களில் தொற்றிக் கொள்கிறது, சில நேரங்களில் ஒன்றுமில்லாமல் போகிறது. ஆனால் ஆண்டவர் அதை அப்படியே அணைச்சு விடுவதில்லை, நமக்கு நேரம் கொடுக்கிறார். ஆகவே நம் மேல பார்க்கிறது என்ன? அவர் தெருவிலே சத்தம் போடுவதில்லை என்று பார்க்கிறோம் இல்லையா? தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். ஏனென்றால் ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல. அதாவது ஐயா முயான் கத்தி அப்படியே அடக்கி ஆண்டு அப்படியே நாசம் பண்ணி அப்படியே ஒருத்தர் பேர் அப்படியே கெடுத்து அதுக்கப்புறம் போங்கடா வாங்கடா அதெல்லாம் ஆண்டவர் செஞ்சதாக இல்லை. மௌனமாக போனார், மௌனமாக வந்தார். அவர் யாரை திட்டணுமோ இடம் பொருள் ஏவல் புரிந்து அவர் அழகாக அதை கையாண்டதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாம நற்செய்தி அறிவிக்கிறோன்ற பேர்ல தெருவில் போய் பண்ற அட்டகாசம், தேவையில்லாத வேலை. ஆண்டவர் அதை செய்ய சொல்லவே இல்லை. அடுத்தவங்கள வீணா ஸ்பீக்கர் போட்டு டிஸ்டர்ப் பண்றது, அதுக்கப்புறம் அவன் வந்து அடிக்க வருவான், இங்கேருந்து அதை சொல்ல இங்கேருந்து. இதெல்லாம் பைபிளில் இல்லாத விஷயம்ப்பா. எதுக்கெல்லாம் இதெல்லாம் செய்யணும்னு தெரியல. ஒரு தெருமனையில் நின்று கத்துறது, அதுக்கப்புறம் வீடு வீடாக போய் தட்டுறது, இந்த தொல்லையெல்லாம் பண்ண ஆண்டவர் சொல்லவே இல்லையே. ஆண்டவர் சொல்லவே இல்லையே, வேதாகமத்தில் எங்கேயுமே இல்லை. எப்படி செய்யணும்னு சொல்லி இருக்கிறாரு, ஆனால் அப்படி செய்யாம வேற எதையோ செய்யறது. தேர்வில் நின்று அவர் என்னைக்குமே இந்த வேலையை பண்ணதில்லை. அவரை தேடி வந்தவர்களிடம் அவர் பேசிய இயேசுவை தான் பார்க்கிறோம் இல்லையா? ஒரே ஒருத்தன்கிட்ட தான் அவர் தேடி போனார். ஆனா அவன் அதுக்கு முன்னாலேயே ரொம்ப தேடி அவர் பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவர் மேல ஆர்வம் கொண்டவனாக மரத்தில் ஏறி உட்கார்ந்த சர்க்கையூஸ். அவன்கிட்ட மட்டும்தான் சொன்னார், ஓ வீட்டுக்கு நான் வரேன்னு சொன்னார். அந்த ஆர்வத்தை அவர் பாராட்டுகிற அந்த விஷயத்தை பாருங்க. மற்றபடி நோ வாலண்டியர்னஸ். நான் வரமாட்டேன், என்னை தேடி வருகிறவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் கடவுள். ஏனென்றால் அவர் கடவுள். ஷக்கினா ஒரு இடத்துல தான் இருந்துச்சு, அது ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. அதை தூக்கி தூக்கி அங்கே இங்கேயும் கொண்டு போனப்பதான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்தது நம்ம பார்க்கணும். 2 சாமுவேல்ல அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அது மரியாதைக்கு உரிய ஒரு இடமாக உஷாவை ஏன் அடித்தார்? ஏனென்றால் அதை தூக்கி வர குருக்களை ஏற்பாடு செய்திருந்தார். அதை விட்டு இந்த உஷா புதுசு இல்லை, இந்த உஷான்றவன் புதுசு இல்லை. அவன் வீட்டில் தான் அந்த ஷக்கினா இருந்தது. 2 மகன்களில் ஒருவன் அவன். அந்த வீட்டினுடைய தகப்பனுடைய 2 மகன்களில் ஒருவன். அந்த ஷக்கினா அவங்க வீட்டிலே தான் இருந்தது காலகாலமாக. அதனால தான் அவன் ரொம்ப பழகிட்டோம்ல, அதனால கீழே வரும்போது அதை நேரம் வைக்கிறதுக்கு பார்த்தான். கிடையாது, ரொம்ப பழகிட்டா உனக்கு இப்படியா? அதுதான் அந்த கோவில் பூனை பயமறியாது என்று சொல்கிற ஆட்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தடுத்தான், விழுந்து அவர் சாகடித்தார். அப்படியே நிறுத்திட்டார். யாரு? தாவீது. அடடா இது சரியில்லை, சியோன்ல நான் இதை கொண்டு போய் வைக்கணும்னு நினைக்கிறேன், சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓபேது அப்படின்னு சொல்லிடுற ஒரு மனுஷங்க வீட்டில் கொண்டு போய் அதை வச்சுட்டார். அப்பா இதை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கப்பா அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. இதை மேற்கொண்டு இதை கொண்டு போய் சியோனுக்கு கொண்டு போனா சரியா வராது. ஆகவே கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு சைன் கிடைக்கிறது. என்ன? அந்த ஓபேதினுடைய வீடு பெரும் வாரியாக ஆசீர்வதிக்கப்பட்டது, அங்கே ஆசீர்வாதங்கள் மிகுந்தன என்று அவர் கேள்விப்படுகிறார். அப்பதான் இவருக்கு திருப்தி உண்டாச்சு. ரைட், நம்ம இப்ப இது முறைப்படி செய்யணும்னு முறைப்படி அதை கொண்டு போய் மறுபடியும் அவர் அங்கே வைக்கிறார். எங்கே? சியோனிலே வைக்கிறார். என்ன அடையாளம் தெரியுமா அந்த ஷக்கினாவுக்கு? கிறிஸ்து நம்மோடு. பாருங்க, அவர் செய்த அடையாளம் என்ன? ஷக்கினாவை எங்க வைத்து விட்டு அவர் செய்த காரியம் என்ன? இறைச்சி துண்டு கொடுக்கிறார், அதுக்கப்புறம் அப்பம் கொடுக்கிறார், அப்புறம் இந்த திராட்சையில் செய்த அடையை கொடுக்கிறார். என்னுடைய அடையாளம் ராபோஜனத்துல புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து செய்ததனுடைய அடையாளம். கிறிஸ்து தன் உடலையும் ரத்தத்தையும் கொடுக்கிறதனுடைய அடையாளத்தை தாவீது அன்னைக்கு அதை பண்ணி வச்சுட்டார். அதான் அந்த ஷெக்கினா. பாருங்க, சில நாள் கழித்து அது காணாமல் போய்விட்டது. இயேசு கிறிஸ்துவாக அந்த ஷெக்கினா வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். நம்மோடு கடவுள், நம்மோடு தங்குகிற கடவுள். எங்கே தங்குகிறார்? நம்மை ஆலயமாக கொண்டிருக்கிறார். இப்ப ஞானஸ்நானத்தின் விளைவு என்ன? நம்மில் தங்குகிற கடவுள். ஆகவே கடவுளை நாம் தேடுவதல்ல ஞானஸ்நானம். கங்கையிலே கடவுளை தேடுகிறார்கள். ரைட். அப்போ இஸ்ராயல் மக்களும் யூத மக்களும் அங்கே கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது வருவீர், எப்பொழுது வருவீர்? இன்னும் அவர்கள் கூக்குரல் இடுகிறதை பார்க்கிறோம் இல்லையா? இந்த வார் டைம்ல நிறைய பார்த்தோம். அவர்கள் அந்த தேசிய கீதத்திலே மெஸ்ஸியா வர வேண்டும் என்று அவர்கள் தேசிய கீதத்திலே பாடுகிறதை பார்க்கிறோம். மெஸ்ஸியா வந்துட்டாரு. அவர்கள் கண்கள் குருடா இருக்கிறது பார்த்தீங்களா? அப்போ இங்கே நாம் இந்த வாசகத்திலே படிக்கிறோம், இங்கே வானம் திறந்தது, குரல் கேட்டது, புறா வடிவிலே பரிசுத்தாவியானவர் வருகிறார். யார் பார்த்தா இத? யார் பார்த்தா? யாருமே பார்க்கல. ஆனா நம்ம படிக்கிறோம். வானம் திறந்து கேட்ட அந்த குரலை அவர்கள் என்ன சொன்னார்கள்? இடி இடித்தது என்று சொன்னார்கள். இந்த வார்த்தை அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் நமக்கு புரியுது தானே? நமக்கு அது புரியுது. ஏன்? நம் கண்கள் வெளிச்சத்தை கண்டிருக்கிறது, நாம் இருளில் இல்லை. ஆகவே நமக்கு இது புரிகிறது. தாபோர் மலையில இயேசு கிறிஸ்து உள்ளே அங்கே உருமாறி நிற்கும் பொழுது வானம் திறந்தது, மேகத்திலிருந்து குரல் கேட்டது. இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு
பூரிப்படைகிறேன்னா என்ன, இவரிடம் செவி சாயுங்கள், இவருக்கு செவி சாயுங்கள் என்று குரலொலியை கேட்டார்கள். யார் கேட்டா? வெறும் 3 அப்போஸ்தலர்கள். 12 பேர் கூட கிடையாதுங்க, வெறும் 3 பேர். பாருங்க, அது அவர்கள் மௌனமாக காக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே அவர்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு அதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். மேலேறி செல்லும் பொழுது அதை நினைவு கூர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். பிறகு அவர்கள் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, கடவுளுடைய குரல் எல்லாருக்கும் கேட்கறது இல்லை, எல்லாருக்கும் கேட்கறது இல்லை. ஆனா ஞான ஸ்நானத்தின் வழியாக இயேசுவின் குரலை கேட்கணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்ன ப்ராசஸ்? அதான் நம்ம பார்க்கிறோம். யோவான்ல 8ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சா தெரியும். பிறவி குருடன், இந்த பிறவி குருடன் அவன் குணமடைகிற அந்த அழகான அந்த ஒரு பகுதி, அந்த அதிகாரம் முழுவதும் அது நிறைந்திருக்கும். அந்த பகுதி மிக அழகான பகுதி. அதுதான் கிறிஸ்தவத்தின் அந்த மறைபொருள் அதில் அடங்கியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். என்ன நடந்தது? எல்லாரும் பிறந்த பிறகு அவர்கள் குருடாய் போகிறார்கள். அவர்களை இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார். ஆனா இந்த குருடன் அப்படி இல்லை. பிறவியிலேயே, அதாவது இருளிலேயே அவன் பிறந்து இருக்கிறார். இருட்டு மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அந்த இருளை ஆண்டவர் ஒளிமயமாக்க மாற்றுகிறார். அப்ப எல்லாரையும் போல நான் விரும்புகிறேன் குணமாகன்னு சொன்னாரா? இல்ல. சம் ஸ்பெஷல் எக்ஸசைஸ் இஸ் டன் டு ஹிம். இல்ல, அந்த டைம்ல நம்ம பார்க்கிறோம் அவர் என்ன அழகா செய்யறார் பாருங்க. துப்புகிறார், வார்த்தை இல்ல, அதை எடுக்கிறார், அவன் கண்களிலே தெளிக்கிறார். அப்போ அங்கே என்ன இருக்குது? அவரோட வார்த்தை குழைத்து அவன் கண்களிலே தெளிக்கிறார். பாருங்க, இந்த வார்த்தை இங்கதான் இருக்கு. நம் கண்கள் இதில் குழைய வேண்டும். நம் கண்கள் இதில் குழைய வேண்டும். ஒரு நேரமா 2 நேரமா இல்லைங்க, அது ஒரு எக்ஸசைஸ், அது ஒரு அனுபவமாக குழைய வேண்டும். ஒரு நேரம் 2 நேரம் இல்லை. நம் கண்கள் இதில், நம் குருட்டுத்தனம் அப்படித்தான் வெளிச்சமாகும். என்ன செய்கிறார்? போய் சிலோவாமில் போய் கழுவு என்று சொல்லுகிறார். வாட் இஸ் தட்? சிலோவாம் என்பதுக்கு அர்த்தம் என்ன? அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அனுப்பப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. உன் குருட்டு தன்மையை இயேசு கிறிஸ்துவில் கழுவ வேண்டும். இயேசு கிறிஸ்து இதுக்குள்ள அங்கே கழுக வேண்டும். இங்கே கழுகினால் நீ வெளிச்சம் பெறுகிறாய். வெளிச்சம் வந்துருச்சு அவனுக்கு. அவன் இயேசு கிறிஸ்துவில் கழுகிறவனாக இருக்கிறான். கூப்பிடுறாங்க அவனை. யார் அவனை குணப்படுத்தினது? எல்லாம் அவனை போட்டு நோண்டுறாங்க. பரிசேயர், சதுசேயர் எல்லாரும் நோண்டுறாங்க. எல்லாரும் அவன் சொல்றான், அவர் ஒரு இறைவாக்கினர், அவர் எனக்கு இப்படி செஞ்சார். எப்படி? 3 தடவை சொல்றான். அதை 3ஆவது தடவை சொல்லும் பொழுதுதான் எவ்வளவோ விளக்கிட்டேன் உங்களுக்கு, மறுபடியுமா நான் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறான். அவர் இது மாதிரி சேத்த துப்பினாரு, சேத்த எடுத்தாரு, கண்ணுல போட்டாரு, அதுக்கப்புறம் என்ன போய் குளிக்க சொன்னாரு சிலோவாம்ல. நான் போய் கழுகினேன், அதுக்கப்புறம் குணமானேன். திருப்பியும் கூப்பிட்டு சபை கூப்பிட்டு திருப்பியும் வரை கேட்டு அவன் இதையே சொல்லுகிறான். ஆகவே அவன் ஒரு இறைவாக்கினர் என்று சொல்லுகிறான். ஆயிடுச்சா? நிறைய சம்பவம் இருக்கு அதுல. கொஞ்ச நேரம் கழிச்சு இயேசு கிறிஸ்து மீண்டும் அவனை சந்திக்கிறார். இறைவாக்கினர் சொன்னியா? ரைட். உனக்கு மெசியாவின் மேல், இறைமகன் மேல், உனக்கு மீட்பின் மேல் உனக்கு ஆர்வம் உண்டா? ஆமா இருக்குது. அந்த மீட்பர் யார் தெரியுமா? ஐயோ, அவர் தெரிஞ்ச அவர் காலிலே விழுந்து அவரை நான் பின்தொடர்வேன். உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற நான் தான் மீட்பர் என்று இயேசு கிறிஸ்து தன்னை சொல்லுகிறார். அன்றிலிருந்து என்ன ஆயிடுச்சு? அவனை பின்தொடர்கிறான். இதுதான் கிறிஸ்தவம். ஞானஸ்நானம் என்பது என்ன? இந்த இருளில் இருந்து நமக்கு வெளிச்சம், கிறிஸ்துவை காண்பிப்பதுதான் ஞானஸ்நானம். வெறும் அடையாளம் அல்ல, கிறிஸ்துவை காண்பிப்பது. அதனால்தான் யோவான் அன்னைக்கே சொன்னாரு, நான் கொடுக்கிறது வெறும் தண்ணி, இது வெறும் அடையாளம், மனம் திரும்புதலின் அடையாளம். ஆனால் கிறிஸ்துவினால் கொடுக்கப்படும் ஞானஸ்நானம் என்பது அது ஆவியினாலும் நெருப்பினாலும் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஞானஸ்நானம். அன்றுதான் நம்ம பார்த்தோம். அந்த நெருப்பு இறங்கியதும் அவருடைய பயம் விட்டு போயிடுச்சு. பெந்தகோஸ்தேல எல்லோரும் வெளியே வந்து அவர்கள் எல்லா மக்களுக்கும் அவர்கள் எல்லாருக்கும் அறிவித்ததை பார்க்கிறோம். நெருப்பின் அந்த அடையாளம், அந்த வார்த்தை, நெருப்பு, அந்த வடிவில் வந்த நெருப்பு எல்லோருக்கும் அறிவித்ததை பார்க்கிறோம். ஆவியானவர் அவர்களிடையே செயல்பட்டதை பார்க்கிறோம். அங்கே 3000 பேர் மனம் திரும்பினார்கள். 3000 பேரையும் அவர்கள் நேராக யோர்தானுக்கு கூட்டிட்டு போகல. அங்கே கிடைக்கிற தண்ணீர் தான். அதை அடையாளப்படுத்தினார்கள். மேற்கொண்டவர்கள் மெசியாவை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். அந்த எக்ஸசைஸ் இல்லையா? போகணும், இயேசு கிறிஸ்துவிடம் கழுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் கழுவது என்பது என்ன? அவருடைய ரத்தத்தில் நாம் கழுகப்படுகிறது. அப்பதான் பாவங்கள் போக்கப்படும். வெறுமனே முங்கி எழுமினா பாவம் போகப்படுமா? அது எப்படிங்க போகப்படும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் நாம் கழுவப்படும் பொழுது நம் பாவங்கள் போக்கப்படும். இல்லாவிட்டால் நம் பாவங்கள் போக்கப்படாது. அதுதானே வேதாகமம் நமக்கு சொல்றது. கிறிஸ்து அதற்காக தான் மரித்தார். அந்த ரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறது. இப்படி ஒரு எக்ஸசைஸ், இது ஒரு அனுபவம். அப்ப ஞானஸ்நானம் என்பது ஒரு அனுபவமாக இருக்கிறது, ஒரு அனுபவமாக இருக்கிறது. அதுதான் தாவீது அன்னைக்கே அதை நிலைப்படுத்தினார்.
அந்த உடன்படிக்கையை நினைவுபடுத்தினார் பாருங்க. அந்த ரத்தமும் அந்த 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 உடலையும் அந்த இதெல்லாத்தையும் கொடுத்த ரசத்தையும் கொடுக்கிற அந்த ரத்தத்தையும் அடையாளத்தை கொடுக்கிற இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எல்லாம் தான் நம்ம இதில் பார்க்கிறோம். சரிங்க, இப்படி ஞானஸ்நானம் பெறுபவர்கள், அதாவது எதில் இதற்குள் ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள், இதுதான் நமக்கு உண்மையிலேயே அந்த நதி. இந்த நதியில் நீந்துபவர்களுக்கு தான் பரிசுத்தாவியானவர் இறங்கி வருகிறார். இவர்கள் தான் இந்த நாவை அவர்கள் வன்மையான நாவாக அவர்கள் பெறுகிறார்கள். எரேமியாஸ் என்ன செய்யறாரு? ஐயோ, என்னால பேச முடியாது, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒரு பாவி. இல்ல, அங்கே அரியணையிலிருந்து அந்த நெருப்பு கொரடு ஒன்று கொண்டு வரப்பட்டு அவருடைய நாவினில் அழுத்தப்பட்டது. நம்ம பார்க்கிறோம்ல, ஒரு வானதூதர் நெருப்பை கொண்டு வந்து ஒரு நாவினிலே வைக்கிறார். என்ன சொல்றார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ இனிமே பரிசுத்தனாயிட்ட, நீ போய் இறைவன் உன் வாயில் வைக்கிற வார்த்தை போய் அங்கே போய் சொல் அப்படின்னு சொல்லி இறைவாக்காக மாற்றுகிறார். இதுதான் ஞானஸ்நானம். பாருங்க, அந்த நெருப்பு என்ன செய்கிறது? நம் வார்த்தைகளை இறை வார்த்தையாக மாற்றுகிறது. ஆகவே இங்கே கிடைக்கிற ஞானம், இங்கே கிடைக்கிற அறிவு, இங்கே கிடைக்கிற தன்மை, இதெல்லாம் இந்த உலகத்திற்கானது. அதே சாலமோனுக்கும் அது கிடைத்தது இல்லையா? அவனை போல் ஞானி யாரும் இல்லை என்று சொல்லப்பட்டது. பாருங்க, இந்த சாலமோனுக்கு கிடைத்த ஞானம் என்ன? இந்த உலகத்தை மேனேஜ் பண்ணுவதற்கான ஞானம். ஆனா ஞான ஸ்நானத்தினால் நாம் பெறுகிற, பரிசுத்தாவின் வழியாக பெறுகிற ஞானம் என்ன? கிறிஸ்துவை பார்ப்பது, கிறிஸ்துவின் அனுபவத்திற்குள் போவது. அதுதான் அந்த ஞானம். அதுதான் ஞான ஸ்நானம். அப்போ வெறுமனே தண்ணியில் வாங்கிட்டு நம்ம வாட்டுக்கு ஜாலியாக காலையில் வழக்கமாக நம்ம செய்கிற வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு ராத்திரி தூங்க போயிட்டு திருப்பியும் காலையில் எழுந்து நம்ம வழக்கமாக எப்படி முடியும்? அந்த ஞானம் ஒன்றில் வெளிப்பட வேண்டும். அப்போது இதில் நீந்தவில்லை என்றால், இந்த நதியில் நீந்தவில்லை என்றால் ஞானஸ்நானத்திற்கு அர்த்தம் இல்லை. அப்போது கங்கையில் வாங்குறவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் ஒன்றும் வராது. நாம தான் சொல்லணும். அப்போ நம்முடைய அனுபவங்கள் தான் புறா வடிவில் பரிசுத்தர் மேல் இறங்கி இருக்கிறார்னு சொல்லக்கூடியது இல்லையா? இயேசு கிறிஸ்து எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுகிறார். அப்போ அவர் கடவுள் மனிதர்களுக்கு செய்த அந்த உடன்படிக்கையும் நிறைவேற்றுகிறார். அப்ப கடவுள் மனிதனுக்கு கொடுத்த எல்லா சாங்கிய சம்பிரதாயங்களையும் நிறைவேற்றுகிறார். புறாவை காணிக்கை கொடுக்கிறது, சுன்னத் பண்ணிக்கிறது, அப்புறம் இந்த ஞானஸ்நானம் வாங்குறது, எல்லாத்தையும் நிறைவேற்றுகிறார். எல்லாம் நிறைவேற்றிய கடவுள் என்ன இயேசு கிறிஸ்து அப்ப என்ன செய்கிறாரு? ஞானஸ்நானத்தின் வழியாக தன் ரத்தத்தை நமக்கு கொடுத்து அதில் நம்மை கழுவுவதன் மூலம், அது உண்மையான ஞானஸ்நானம். அப்பதான் பாவங்கள். அதன் வழியாக என்ன செய்கிறார்? அன்புறவாக கடவுளை கடவுளில் நின்றல்ல அப்பா என்று அழைக்கும் அந்த அன்பு உறவை ஏற்படுத்தி தருகிறார். இதுதான் இந்த ஞானஸ்நானத்தின் விளைவு. அப்போ இயேசு கிறிஸ்து அப்பா என்று அழைத்து, யார் ஒருவர் அப்பா என்று அழைக்கிறார்களோ அவர்கள் யார்? அவர்கள் தான் ஆவியானவரை பெற்றவர்கள். அவர்கள் தான் கடவுள் திறந்து சொல்லணும்னு இல்லை, நீயவே கூப்பிட்டுலாம் அப்பாவை. என் மகன் என்று கடவுள் சொல்ல வேண்டியதே இல்லை, நீயாவே அவரை அப்பாவன் கூப்பிட்டுலாம். அதான் இந்த நதியில் வாங்குகிற ஞானஸ்நானம் நமக்கு கொடுக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொண்டு வந்த ஞானஸ்நானம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது? இந்த ஞானஸ்நானத்தின் இந்த அனுபவம், இதுதான் கிறிஸ்தவம். இதுதான் நிச்சய வாழ்க்கை கொடுக்கிறது. இதுதான் ஆண்டவர் சொன்னார், தாகமாயிருப்பவர்களே வாருங்கள், நீரருகில் நான் உங்க தாகத்தை நான் தணிக்கிறேன். மறுபடியும் உனக்கு தாகமே உண்டாகாது, இந்த உலகத்தின் தாகம் உண்டாகாது, மேலதான் அப்படி சொல்ற கடவுளை பார்க்கிறோம். யார் யாருக்கு இதெல்லாம் கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்கும். எவன் ஒருவன் கிறிஸ்துவில் விசுவசிக்கிறானோ அத்தனை பேருக்கும் கிடைக்கும். அவன் யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ அடிமை என்றோ உரிமை குடிமகன் என்றோ இல்லை. பாருங்க, அந்த உடன்படிக்கை யார் யாருக்கு உண்டானது? ஆண் மகன்களுக்கு மட்டும் உண்டானது. ஞானஸ்நானம் யார் யாருக்கு உண்டாகிறது? ஆணன்றோ பெண்ணன்றோ இல்லை, எல்லோருக்கும் ஞானஸ்நானம். எல்லோருக்கும் ஞானஸ்நானம். அதுதான் புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. எல்லோருக்கும், ஆணுக்கும் பெண் என்று இல்லை. அங்கே பெண்கள் அமைக்கி வைக்கப்பட்டதை பார்க்கிறோம். இங்கே அப்படி அல்ல, எல்லோரும் மேலெழுந்துச்சு. பாருங்க, அதுதான் யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமானது. இரண்டாம் வாசகம் அதை சொல்கிறது. பேதுரு பிரமித்து போகிறார் இங்கே நடக்கிற விஷயத்தை பார்த்து. என்ன பாருங்க, அப்போஸ்தலர் 10:34-38 கொர்நேலியுஸ் வீட்டுக்கு போக சொல்லி அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது நமக்கு தெரியும். போயிட்டார். கொர்நேலியுஸ் யாரு? ஒரு நூற்றுவ தலைவன். அங்கே நிறைய மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு. அப்போ அப்போஸ்தலன் இதை சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி சக்கையுவை கடவுள் இயேசு நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்ன மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் அங்கே நடந்தது. பேதுரு போறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே பேதுரு எங்கேயாவது போனா பேசணும். அவர்கள் இந்த மாதிரி நிறைய எல்லாம் செய்து கடைசியில் அவர்கள் கையை விரித்து அவர்கள் மனம் மாறிட்டார். கையை விரித்தா பரிசுத்தாவி இறங்கி வருவதும் அப்புறம் அவர்கள் ஞானஸ்நானம் கொடுப்பதுமாக இருந்தது. இங்கே இவர் போறாரு, பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பேதுரு ஒன்றும் செய்யவே இல்லை, பேசத்தான் செஞ்சாரு. பரிசுத்தாவி இறங்கி வந்து விட்டார். ஆகவே இறங்கி வந்த உடனே ஆச்சரியமா போச்சு.
வெறும் யூதர்களுக்கு நினைச்சோம், இல்ல எல்லார் மேலும். அதுவும் இப்படி ஒரு பெரிய காரியம்லாம் செய்ய வேண்டியதில்லை. அவரோட ஆர்வத்தின் நிமித்தம் கடவுள் அவர்களை அர்ச்சிக்கிறதை பார்க்கிறார், வியந்து போகிறார். சொல்றார் பாருங்க, பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ராயல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆகவே இயேசு கிறிஸ்து இறங்கி அங்கே வந்தவுடன் அங்கே நடந்தது என்ன? உங்களுடைய நேரம் வந்து விட்டதா? எந்த ஊர் இது? கதரைனர் பகுதியில் அவர் இறங்கி போனோன்னு அங்க 2 பேர் கல்லறையிலிருந்து வெளியே வர்றாங்க. 2000 பேர் அவர்கள் மேல் இருந்தது. உடைய நேரம் வந்து விட்டதா? வரவே இல்லையே, ஏன் வந்து எங்களை வதைக்க வந்தீரோ என்று சொல்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள், அந்த பிசாசு எல்லாம் சொல்லுது. இன்னைக்கு ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள், ஆவியை பெற்றவர்கள், அவர்களை பார்த்து பிசாசு சொல்றது இதுதான், ஏன் எங்களை வதைக்கிற அப்படின்னு சொல்லுது. ஆக இங்கே பிசாசை வதைக்க வரம் பெற்றவர்கள் தான் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.